ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச செம்ம டேஸ்டான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் செம்ம எம்மியாக இருக்கும். ஒரு முறை வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்லேயே மெய் மறந்து போவாங்க, உங்களையும் புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த டேஸ்டான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? அதுக்கு இப்போ நான் ஒரு 3 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன கேரட்டாக இருந்தால் ஒரு 4-5 கேரட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டை அப்படியே எடுத்து நம்ம கேரட் துருவலில் துருவி எடுத்துக்கலாம். இப்போ தோல் சீவி எடுத்து வச்சுருந்தேன் அந்த கேரட்டை நல்ல கேரட் துருவலில் துருவி எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்ல பூ போல் நமக்கு உதிரி உதிரியாக நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கேரட்டை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சூடாகி நல்லா முழுசாக உருகி வரட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, இப்போ நெய் நல்லா முழுசாக உருகி வந்ததுமே இப்போ இதில் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்து நல்லா இந்த நெய்யில் வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் இடையில வச்சுட்டு இதை லைட்டாக ஒரு பொன்னிறமாக நம்ம வறுத்தெடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டுமே நல்ல ஒரு பொன்னிறமாக வறுபட்டு வந்துருச்சு. அவ்வளோதான். இதை வந்து அப்படியே தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த நெய்யிலே ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் இடையில வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு இந்த கேரட்டோட பச்சை வாசனை போகும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் திரும்ப சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போது ஒரு 4-5 நிமிஷம் நல்லா இந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் கொஞ்சம் கெட்டியாக சேர்த்துக்குங்க. நான் துருவின கேரட்டோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 2 கப் அளவுக்கு இருந்துச்சு. அந்த 2 கப் அளவுக்கு இருந்த கேரட்டுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்க்குறது சரியாக இருக்கும். இப்போது பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க பாலிலே இந்த கேரட் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அதனால் ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு பாத்திரத்தை மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். அப்போ தான் இந்த பாலோட சூட்லேயே பார்த்திங்கன்னா கேரட் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வரும். அடுத்த 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அடிப்பிடிக்க விடாமல் இடையில இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்பவும் இதே மாதிரி கலந்து விட்டுக்கணும். இதே போல் ஒரு 7-8 நிமிஷம் இடையில கலந்து விட்டு நல்லா இந்த கேரட்டை வந்து இந்த பாலிலே வேக வச்சுட்டு, இந்த பாலிலே பார்த்திங்கன்னா கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து இந்த பாலெல்லாம் நல்லா வற்றி வர ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். பால் அளந்து சேர்த்தோம் பார்த்திங்களா, 3/4 கப் அளவுக்கு, அதே கப்பால் தான் 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கணும். இப்போ சுகரையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி நமக்கு இந்த அல்வாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு இந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சிலாம் நல்லா வற்றி நமக்கு அல்வா வந்து பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரணும். அது வரைக்கும் நம்ம இடையில கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சுகர் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா அது மெல்ட் ஆகி எவ்வளோ தண்ணியாக இந்த அல்வா வந்து நமக்கு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அதெல்லாம் வற்றி ஓரளவுக்கு அல்வா வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே சரி 2 ஏலக்காயை தட்டிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கும் போது அதோட வாசமே தனி வாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா நெய்யுமே நம்ம அதிகமாக சேர்க்கலை, நம்ம கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நம்ம சேர்த்த நெய்யையுமே நல்லா இந்த அல்வாவோடு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள், இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம கேரட் அல்வா வந்து செஞ்சு முடிக்க போகிறோம். இப்போ இதில் கடைசியாக நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க முந்திரியையும் பாதாம் பருப்பையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு கூட பாதாம் பருப்புமே சேர்த்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நெய்யில் வறுத்து கலந்து விட்டுருக்கேன். உங்ககிட்ட பாதாம் பருப்பு இல்லைன்னா வெறும் முந்திரி பருப்பு கூட சேர்த்து செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி கேரட் அல்வாவை கலந்து விட்டு பார்த்தோன்னா நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று சேர திரண்டு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா இந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு சூப்பராக வந்துடணும். அப்போ தான் வந்து அல்வா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கேரட் அல்வா வந்து ஈஸியாக செஞ்சு முடித்தாச்சு. இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.